தாவேக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி முதல் உங்க விஜய் நான் வரேன் என்ற மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். ஏற்கனவே திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்த அவர் இன்று நாமக்கல் மற்றும் கரூரில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதில் நாமக்கலில் அவர் பேசும்போது திமுக தேர்தல் வாக்குறுதியாக 456 குறிப்பிட்டபடி இடஒதுக்கீடை பெற்று தந்த திருச்செங்கோட்டை சேர்ந்த சென்னை மாகாண முதல்வர் டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டும் பணியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி பேசியிருந்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கிற ஒருத்தர் தான். நம்ம சென்னை மாகாணத்தோட முதலமைச்சரா தமிழ்நாட்டு மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று உண்டு. அதுதான் இந்த கம்யூனல் CO 1071 அதை கொண்டு வந்து பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதை வழங்கினார். அதனாலதான் அவர் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் தமிழர் அப்படிங்கிற அந்த பெருமையோட சொன்னது மட்டும் இல்லாம இதே அவருக்காக ஒரு மணிமண்டபம் கட்டுவோம்னு வாக்குறுதி நம்பர் 456 கொடுத்தது யாரு? சொன்னாங்களே, செஞ்சாங்களா? அதாவது ஒரு மரத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட்டை எடுத்து இப்படி காட்டுவாரு தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியது. இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாக நாமக்கல் MP ராஜேஷ்குமார் நாமக்கல் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் முன்னாள் சென்னை மாகாண முதல்வர் டாக்டர் சுப்ராயன் அவர்களுக்கு 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் மணிமண்டபமும் மார்பளவு சிலையும் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதில் 90% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் விரைவில் அவரது மார்பளவு சிலை நிறுவப்பட்டு தமிழக முதல்வர் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட உள்ளதாகவும் இந்த உண்மை தெரியாமல் விஜய் பேசியிருப்பதாகவும் அவருக்கு யாரோ தவறாக எழுதி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். விஜய் அவர்களது பேச்சு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல உள்ளதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மணிமண்டபத்தை விஜய் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். இன்று மதியம் நாமக்கலுக்கு வருகை தந்த நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த மறைந்த மூத்த தலைவர் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் போராடி அதில் வெற்றி கண்ட சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை எனவும் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் அறிக்கையிலே அந்த வாக்குறுதி நம்பர் 456 என குறிப்பிட்டு அதில் நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை நாமக்கல்லிலே விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இடம், நீங்கள் இதுவரை சுற்றி பார்த்த இடம், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் சுப்ராயன் அவர்களுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஊர். அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியில் மணிமண்டபம் தமிழ்நாடு அரசால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 2 கோடி ரூபாய் செலவில் அந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு இப்பொழுது 90% பணிகள் நிறைவடைந்திருப்பதை நீங்கள் அனைவரும் கண்கூடாக இதை பார்க்கிறீர்கள். இப்போ சற்று முன் நம்ம எல்லாம் இதை சுற்றி பார்த்தோம். இந்த மணிமண்டபத்தில் 90-95% பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. இன்னும் மணிமண்டபத்துக்கு முன்னாடி இந்த சிலை நிறுவுகின்ற பணி தான் இன்னும் மீதம் இருக்கு. குறிப்பாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலமாக அதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளவாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அடிக்கல் நாட்டி
இந்த மணி மண்டபம் கட்டுகின்ற பணி ஏறத்தாழ 2.5 கோடி ரூபாய் செலவிற்கு மேற்பட்டு நடைபெற்று அது முடியும் தருவாயிலே இருக்கிறது. விரைவில் இதற்கான திறப்பு விழாவும் மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நாம் திறந்து வைத்திருக்கிறோம். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் இந்த பகுதியிலே இடத்தை தேர்வு செய்கின்ற போது சுப்பராயன் அவர்கள் வாழ்ந்து அவர்களுடைய முன்னோர்கள் இந்த பகுதியிலே விவசாயிகளுக்கு ஏராளமான நிலங்களை கொடுத்து இந்த பகுதியில் அவர்களுடைய பூர்வீகம், அதனால் இந்த பகுதி தான் அந்த மணிமண்டபம் கட்டுவது சரியாக இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் எடுத்து சொல்லி கன்னியாகுமரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் என்ற பகுதியில் மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் எளியூர கட்டப்பட்டு வருகின்ற இந்த மணிமண்டபத்தை விஜய்க்கு பேச்சுக்கு எழுதி கொடுத்தவர்கள் இதை சரியாக கவனிக்காமல் உண்மையை தெரியாமல் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன். இந்த மணிமண்டபத்தான கட்டுமான பணி இப்பொழுது 90% முடிவடைந்திருப்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த சில பணிகளை இதை முடிப்பதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து தொகையை அளித்திருக்கிறார். இப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை ஒவ்வொன்றாக இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதற்கு நாமக்கல்லில் விஜய் அவர்கள் கூறிய பொய்யான குற்றச்சாட்டிற்கும் அதற்கு நாம் நின்று உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமும் தான் அதுக்கு சாட்சி. நடிகராக இருந்தவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மை நிலையை அவர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு தேசிய நெடுஞ்சாலையில கட்டப்பட்டு வருகின்ற மறைந்த நம்முடைய சுப்பராயன் மணிமண்டபமே கட்டப்படவில்லை, திமுக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி அளித்ததை நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார். தயவு செய்து அவர் இங்கு பக்கத்திலே கரூரில் தான் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இங்கு வந்து இது பார்க்கட்டும். நீங்களும் பத்திரிகையாளரும் இப்ப இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டு வருவதை இதுல 90% பணிகள் முடிவடைந்திருப்பதை நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க.